ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோவிலில் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். வீக்கெண்ட்ன்றதுனால பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வந்துட்டுருக்காங்க. வீக் டேஸில் திங்கள் முதல் வேழன் வரை புதன் வரை ஒன்றும் பெரிய லெவலில் கூட்டம் இல்லை. வியாழக்கிழமை ஒன்றும் பெருசாக கூட்டம் இல்லை, இருந்தாலும் வெள்ளிக்கிழமை கூட்டம் அதிகரிக்குது. சனி நேரம்லாம் கூட்டம் அதிகரிக்க மிக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு, தினந்தோறும் இரவு 9 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்படுகிறது. அதாவது திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸும் தினந்தோறும் இரவு 9 மணிக்கு தராங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தால் 8 மணிக்கு கொடுப்பாங்க. 6 மணிலேருந்து கியூ லைனில் பக்தர்கள் நிற்க வைக்கிறாங்க என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் போகணும், எல்லாரும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதாவது 25ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட்டும், 26ஆம் தேதி அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 9,000, மொத்தமாக 19,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தந்தாங்க. நேற்று இரவு 9 மணிக்கு ஏப்ரல் 25ஆம் தேதியோட 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க. ஏப்ரல் 25ஆம் தேதியோட 10,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தர தொடங்கி நேற்று இரவு 11:05 முடிஞ்சு விட்டது. அதன் பின்பு நேற்று இரவு 11:05 மணிக்கு தர தொடங்கிய ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 9,000 டிக்கெட்டும் அதிகாலை 4 மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு என்ற தகவல் நமக்கு கிடைச்சிது. மீண்டும் இன்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. ரொம்ப கூட்டமாக இருந்தால் 8 மணிக்கு தருவாங்க என்ற விஷயத்தை உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கி இலவச தரிசன டிக்கெட் வாங்க அந்த பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமேட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டு நடைபாதையில் பக்தர்களுக்கு இலவச டிக்கெட் வழங்கப்படுகிறது. தினந்தோறுமே 3,000 டிக்கெட் காலைல 6 மணிக்கு தருவாங்க. 6 மணிக்கு தர தொடங்கிய டிக்கெட் காலை 8:15 முடிந்து விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலில் தேவஸ்தானம் சார்பாக பக்தர்கள் கொடுத்துருக்க எஸ்டிமேஷன் தரிசனம், அதாவது 25/4/2025 அன்று காலை 7 மணி நிலவரப்படி கிட்டத்தட்ட 18 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கடுமையான கூட்டம் இருக்கின்ற மாதிரி எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கலாம். நேற்று சாமி தரிசனம் பார்த்தவன எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக வியாழக்கிழமை தரிசனம் பார்த்தவனுடைய எண்ணிக்கை மிக குறைவு. 24/4/2025 அன்று வெறும் 58,227 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. 28,951 பேர் மொட்டை அடித்ததாகவும் 2,88,00,000 உண்டியல் கணக்கி வந்திருக்கிறதாகவும் 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் நேற்று 18 மணி நேரம் ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 தரிசனத்துக்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை ஆகலாம். இந்த வார விடுமுறையில் 24 மணி நேரம் வரை வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கூட்டம் அதிகரிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதும் மீண்டும் ஒரு முறை உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்க விருப்பப்படுறேன். தற்பொழுது திருமலை திருப்பதி கோயிலில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், அதில் வெறும் 6 குடோன்களை தான் பக்தர்களை தற்போது தங்க வச்சிருக்கிறதாகவும், அதில் 6 குடோன்களில் 2,556 பேரை தங்க வச்சிருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கடைசி காலையிலேருந்து ஒரு 6 குடோன்களை 900 பேரை திறந்து விட்டு தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க எங்கிட்ட, லட்டு ஒரு நபர்களுக்கு எத்தனை தருவாங்க? லட்டு ஒரு நபர்களுக்கு ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு 1 இலவசம். அது போக ஒரு நபர்களுக்கு 4 லட்டுகள் எக்ஸ்ட்ரா லட்டு வாங்கிக்கலாம். புஷ்கர்ணி குளத்தில் குளிக்க விட்றாங்களான்னு காமனாக கேள்வி கேட்குறீங்க. புஷ்கர்ணி குளத்தில் தினந்தோறும் குளிக்க விட்றாங்க. தாராளமாக பக்தர்கள் நீராடலாம். ட்ரெஸ் சேஞ்சிங் பிளேஸு இருக்குது. திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க. தற்போது வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. காலை 5 மணிக்கு தர தொடங்கிய ரூம் புக்கிங் நிலவரம் 25/4/2025 காலை 6:55 நிலவரப்படி ₹50 ₹100 ரூமில் 1,011 ரூம் அவை கொடுத்ததாகும். அதில் 136 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலை சிஆர் ஆஃபீஸில் ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரூம் புக்கிங்ஸ் எல்லாம் வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 3-4 மணி நேரம் வெயிட் பண்ணுற சூழ்நிலை இருக்கும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் ஒரு 6 சந்தைகள் கேட்டிருக்காங்க. அந்த 6 சந்தைகள் நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா மே 1ஆம் தேதி ஃபஸ்ட்டு வந்தால் ஃப்ரீ தர்ஷன் எப்படி இருக்கும்?
ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் எப்போ இருக்கும்? நைட் 9 மணி தான் டிக்கெட் எப்பயுமே தருவாங்க. மே ஃபர்ஸ்ட்டில் எந்த நாளாக இருந்தாலும். கூட்டம் கொஞ்சம் நார்மலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குண்ணா. அண்ணா 30ஆம் தேதி கூட்டம் எப்படி இருக்கும்? மீடியமாக தாங்க இருக்கும். அண்ணா ஆல் டைப் ஆஃப் பேக் அலோவ் பண்ணுறாங்க தர்ஷன் கியூ லைனில். ஹேண்ட் பேக் மட்டும் தான் தரிசனம் பார்க்குற இடத்துக்கு கொண்டு போகும். கியூ லைனில் நீங்கள் கொண்டு வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். சரிங்களா ப்ரோ? அலிப்பிரி ஸ்டெப் வழியாக போகிறோம். டிக்கெட் எங்கே எடுக்கணும்? டிக்கெட் கொடுக்குறாங்களா? கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் எங்கேயும் தரது இல்லைங்க. அலிப்பிரி நடைபாதையில் போகிறதுக்கு டிக்கெட் கட்டாயம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை ஆப்போசிட் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் நைட் 9 மணிக்கு டிக்கெட் தராங்க. அண்ணா நாங்கள் வேறு வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு வருகிறோம். நாங்கள் வரிசையில் நின்றால் தரிசன டிக்கெட் கிடைக்குமா? கால் 2 மணிக்கு வந்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மதியம் 2 மணிக்கு வந்தால் டிக்கெட் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏப்ரல் 27ஆம் தேதி வரலாமா? கூட்டம் எப்படி இருக்கும்? கூட்டம் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி சண்டே நைட் ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் ஈஸியாக கிடைக்குமா? 28ஆம் தேதி மண்டே தர்ஷன் பார்க்க கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். தாராளமாக டிக்கெட் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் டைம் எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு தருவாங்க. நீங்கள் ஒரு ரூமை புக் பண்ணியிருக்கோம். அந்த ரூமை க்ளோஸ் பண்ணால் டெபாசிட் அமௌண்ட் எத்தனை நாளில் வரும்? ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுறதுன்னா 5 நாளுக்குள்ளே வந்துடுங்க. அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்லேயே செக் பண்ணிக்கலாங்க. அண்ணா ரூமில் 2 டேஸ் இருக்கலாமா? ஒரு நாள் தானே ரூம் எலிஜிபிள். 2வது நாளுக்கு நீ ஃப்ரெஷ்ஷாக ரூம் தான் புக் பண்ணிங்கன்னா அதில் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாதுங்கண்ணா. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை டெம்பிள் அப்டேட் சேனலில் கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க என்ற கோரிக்கை அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.